இப்போ விகிதம் மற்றும் விகிதசாரத்தில் வந்து ஒரு 112 கணக்கு இருக்குது. இது வந்து மின்னல் வேக கணிதத்தில் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதே போல் வந்து டிஎன்பிசிக்கும் கவர் ஆகும், அதே போல் என்டிபிசி ரெண்டுமே சேம் சிலபஸ் தானே. அப்போ மேக்ஸ் ரீசனுக்கு ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். அதனால் வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து நமக்கு ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு மின்னல் வேக கணிதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ₹1 வந்து 20 பைசாவுக்கு எவ்வளோ விகிதம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ₹1 வந்து 100 பைசா, 100 பைசா = 20 பைசா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சம்மும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒரு ஹெக்டார் வந்து 150 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. ஒரு ஹெக்டார் = 150 மீட்டர் ஸ்கொயர், ஒரு ஹெக்டார் = 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா, அந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு சம்மும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கேட்டது தான். அதே போல் இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். A/B = 7:13, B/6, B/C = 65:25. இந்த மாதிரி வந்து A/B/C ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் A/B, B/C என்ன கொடுத்துட்டு A/B/C விகிதம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதில் எப்படி வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஷார்ட்கட் மெத்தடில் வந்து எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பார். இது வந்து ரெண்டுமே வந்து டிஎன்பிசி கவர் ஆகும், அதே போல் ரயில்வேக்கும் கவர் ஆகும். இப்போ A/B இந்த மாதிரி வந்து A/B, B/C, C/A மதிப்பு காண்க. அதே போல் X/Y = 3:5 இந்த மாதிரி வந்து சம் கொடுத்து இந்த மாதிரி சொல்லணும் கேட்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 112 கணக்கு இருக்குது. இந்த 112 கணக்கு படித்தாலே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம்.